அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தாய் தந்தைக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம், இஷ்ட தெய்வ வணக்கம், குலதெய்வ வணக்கம். சிவ 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 சிவாய நமக. வேதம் ஓதிய வேதியர் கோர்மழை, வேதம் ஓதிய வேதியர் கோர்மழை, நீதிமன்னர் நெறியனர் கோர்மழை, நீதிமன்னர் நெறியனர் கோர்மழை, மாதர் கற்புடைய மங்கையர் கோர்மழை, மாதர் கற்புடைய மங்கையர் கோர்மழை, மாதம் ஒன்று மழை பெய்யுமே. இப்போ வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள், வேதம் ஓதக்கூடிய கரெக்டாக வேதத்தை ஓதணும். அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கி வந்து அந்த அரிசி அந்த ஆடையை கொடுக்குறாங்களே, வஸ்திர தானம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, சமையலுக்கு செய்யக்கூடிய உணவு வகைகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். அவங்க அதை விற்கக்கூடாது. என்ன, அந்த வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை, அந்த வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படின்னு சொல்கிறது. அவங்க அப்படி இல்லை, இப்போ வந்து அதை விற்றுடுறாங்க, எந்த வசதியும் கட்டுறதில்லை. அதனால் அவங்க அந்த அரிசியை விற்றுட்டாக்கா நாம் செய்கிறவங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறார். அப்புறம் நீதி மன்னர் நெறியனுக்கு ஒரு மழை, நீதி தவறாத மன்னன் இருந்தான்னா அவனுக்காக ஒரு மழை பெய்யுமா. அதாவது மனநீதி சோழ மாதிரி, தாம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குடிமக்கள் யாராக இருந்தாலும் சராசரி ஒரே நீதி தான். தாடிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்கான்னு சொல்லி சில பேர் நியாயம் பேசுவாங்க. அப்படி கிடையாது. மனநீதி சோழ மாதிரி ஆட்சி பண்ணுற அரசர்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக மாதம் ஒரு மழை பெய்யுமா. மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை, கற்புடைய மங்கைக்காக ஒரு மழை பெய்யுமா. அப்போ இந்த 3 பேருக்கும் மாதம் வந்து 3 மழை பெய்யுமா, மாதம் 3 மழை பெய்யுமே. அப்போது அந்த நேரத்தில் 3 மழை பெஞ்சதுனால அன்னைக்கு வந்து எந்தவித தட்டுப்பாடும் கிடையாது. தண்ணி பஞ்சம் கிடையாது, உணவு பஞ்சம் கிடையாது, உடை பஞ்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா மாதம் மழை, 10 நாளைக்கு ஒரு மழை பெஞ்சா அப்படின்னா இருக்குது, பயிர் நல்லா விலை போகுது. அப்படி கற்புடையவர்கள்லாம் நீதி தவறாதவர்கள் இருந்ததுனாலே இந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் உணவு பஞ்சம் வரல அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, அரிசி வித்திடும் அந்தனர் கோர்மழை, அரிசி வித்திடும் அந்தனர் கோர்மழை, வருஷ தப்பிய மன்னர் கோர்மழை, வருஷ தப்பிய மன்னர் கோர்மழை, புருஷனை கொன்ற பூவையர் கோர்மழை, புருஷனை கொன்ற பூவையர் கோர்மழை, வருஷம் 3 மழை பொழியுமே. வருஷத்துக்கு 3 மழை தான் பெய்யுமா இந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன, அரிசி வியாபாரம் அந்தணர்கள் செய்யக்கூடாது. அவங்க செஞ்சாங்கன்னா உணவு பஞ்சம் வந்துடும், உடை பஞ்சம் வந்துடும், நாட்டில் வந்து பஞ்சம் உண்டாகிடும். அரிசி வந்து அவங்க நம்மகிட்ட வாங்கின்னு போய் சாப்பிடணுமே தவிர அரிசி அவங்க விற்கக்கூடாது. அதனால் அரிசி வித்துடும் அந்தனர் ஒரு மழை. எப்போ வருஷத்துக்கு ஒரு மழை தான் பெய்யுமா அந்தனர் அரிசி விற்றா. அதே அந்தனர் அந்த அரிசியை சாப்பிட்டா மாதம் ஒரு மழை பெய்யுமா அவருக்காக. அப்புறம் வருஷ தப்பிய மன்னருக்கு ஒரு மழை. வருஷன்னா பாண்டிய மன்னன் சரியான முறையில் விசாரணை செய்யாமல் கோவலனுக்கு தண்டனை கொடுத்தான். அதான் காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதுமே. அப்பத்தி அரசர்கள் வந்து தீர விசாரிக்கிறது இல்லை, சொல்கிறத நம்பி உடனே தண்டனை கொடுத்துருவாங்க. அதுபோல் மன்னருக்கு ஒரு மழை தான் பெய்யுமா வருஷத்துக்கு, அதுபோல் மன்னர் இருந்தார்.
ஏன்னா ஒரு அப்பாவி வந்து தண்டனை வாங்கணும். புருஷனை கொன்ற போயிருக்கு ஒரு மழை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. கல்லையை கூட நம்ம கல்யாணம் செஞ்சிட்டாலும் அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் கொஞ்சம் தரம் இல்லாதவனாக இருந்தால் அவன் ஏதோ பண்ணுற ஒரு அடாவடிக்காக, அவன் செய்கிற தவறுக்காக இவங்களால் தாங்க முடியாமல் புருஷனை கொள்வது உண்டு. நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். அப்போ அவன் செய்கிற கொடுமை அது அவங்களால தாங்க முடியல, பொறுக்க முடியல. அதனால் புருஷனை கொன்ற அந்த பூவியருக்கு ஒரு மழை, அவங்களுக்கும் ஒரு மழை. எப்போ பெய்யும்? வருஷத்துக்கு ஒரு மழை. ஆனால் கற்புடைய மங்கையருக்கு மாதம் ஒரு மழை. கற்புடைய மங்கையருக்கும் வேதம் ஓதக்கூடிய, நல்ல வேதம் ஓதக்கூடிய, நேர்மையான வேதம் ஓதி நல்லபடியாக அந்த பொருளை வாங்கி சாப்பிடக்கூடிய ஐயருக்கு மாதம் ஒரு மழை. நீதி மன்னருக்கு மாதம் ஒரு மழை. அப்போ மாதம் 3 மழை அவங்களுக்கு. இந்த மாதிரி வருஷத்தை தவறினவங்களுக்கு ஒரு மழை தான். வருஷத்துக்கு ஒரு மழை. வருஷத்துக்கு ஆளுக்கு ஒரு மழை, 3 மழை தான் பெய்யும் வருஷத்துக்கு. அதுதான் அரசர்கள் வந்து நீதி தவறாத இருக்கணும் அப்படின்றது இந்த இதில் நமக்கு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நீதி தவறாத இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இறைவன் நம்மோடு செயல்படுவான். அரசர்கள்லாம் சிவனை ரொம்ப வழிபடுவாங்க. சிவ ஆலயங்களை கட்டினவங்களாம் அரசர்கள் தான். அவங்க சிவனை தான் அதிகமாக வழிபடுவாங்க. ஒரு சித்தர்கிட்ட 2 அணுகு தொண்டர்கள் இருந்தாங்க. ஒரு சித்தர்கிட்ட 2 அணுகு தொண்டர்கள் இருந்தாங்க. 2 பேருமே நல்லபடியாக பணிவிட வேலை செய்வாங்க. அதில் இனியன் ஒருத்தன், அறிவுடையான்னு ஒருத்தன், 2 பேர். அவங்க 2 பேருமே அந்த சித்தருக்கு எந்த ஒரு குறையும் வராமல் நல்லபடியாக பணிவிட வேலை செஞ்சாங்க. அதில் இனியவனும் அறிவுடையானும் நல்லாவே செஞ்சாங்க. காலையில் சித்தர் எழுந்து தவத்தை முடிச்சுட்டு வராருன்னா 2 சிஷியர்களும் போய் சாஸ்திரமாக விழுந்து வணங்குவாங்க. வணங்கும்போது அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இப்படி இருக்கும்போது அந்த இனியனுக்கு மட்டும் இவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அறிவுடையானுக்கு ஆசீர்வாதம் பண்ணலை. அவன் ஓடி ஓடி காலில் ஊந்து பார்க்குறான், ஆசீர்வாதம் பண்ணலை. அவருக்கு கண் எடுத்து பார்க்கல, அவன் சொல்கிறது கேட்கல, அவன்கிட்ட பேசுறதும் கிடையாது. ஆனால் அவன் பணிவிட வேலை நல்லா செய்கிறான். ஏதோ சித்தர் நம்ம மேலே ஏதோ கோபமாக இருக்காரு அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான், அறிவுடையான், சரி சித்தருக்கு சரியாக காது கேட்கலையோ, தவத்துலேருந்து வரும்போது நம்ம சொல்கிறது காது கேட்கலையோ, நம்ம வணங்குறது அவருக்கு தெரியலையோ சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், சாஸ்திரமாக விழுந்து கும்பிட்டான். கும்பிட்டு ஐயா நமஸ்காரம் ஐயா, நமஸ்காரம் ஐயா அப்படின்றான். வேகமாக சவுண்டாக கேட்குறான், நமஸ்காரம் ஐயா, நமஸ்காரம் ஐயான்றான். அவர் திரும்பியே பார்க்கல, காலில் ஊந்து காலையை பிடிச்சிக்கிட்டான். காலை பிடிச்சின உடனே அவர் உதறி விட்டுட்டு எட்ட போகிறார். இதை ஒரு சிஷியன் இனியவன் அவன் பார்த்தான். இன்னும் 2 பேரும் நம்ம நல்லா பணிவிட வேலை செய்கிறோம், நம்ம மட்டும் அன்பாக வச்சுக்கிறாரு. அவன் அறிவுடையான வந்து ஒருதலைபட்சமாக பார்க்குறாரு. ஒரு சித்தர் வந்து இப்படி செய்யக்கூடாது. அவர் எப்பேற்பட்ட சித்தராக இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய குருநாதராக இருந்தாலும் சரி, நீதியாக தான் இருக்கணும். நம்ம இது செய்கிறது சரியில்லை, இவரை நேரடியாக நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி இனியவனுக்கு அது தாங்கலை. ஏன்னா அறிவுடையான்னு ஏதாவது தவறு செஞ்சிருந்தா பரவாயில்லை. அவன் எந்த வித தவறும் செய்யாதவன், நல்ல பணியோட வேலை செய்கிறான். ஆனால் சித்தர் வந்து அவன் பக்கம் பார்க்கவே இல்லை, அவனை ஆசீர்வாதிக்கவே இல்லை. இதை பார்த்து இனியவன் என்ன செஞ்சான், ஐயா அறிவுடையானை நீங்கள் ஏன் அவனுக்கு ஆசீர்வாதம் செய்யவில்லை, ஏன் அவங்ககிட்ட பேச மாட்டேறீங்க, ஒருதலைபட்சமாக இருக்கிறீங்களே, என்ன காரணம்? நானும் அவனும் ஒரே சமமாக தானே வேலை செய்கிறோம், உனக்கு பணிவிட வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கும் அவர் மௌனமாக இருக்கார். இல்லைங்க, மௌனமாக இருக்கிறது பெருசு இல்லை, இதுக்கு எங்களுக்கு இன்றைக்கி விட தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இனியவன் ரொம்ப துணிச்சலானாள். கேட்குறான், அந்த அறிவுடையான் சொல்கிறான், ஐயா நான் ஏதாவது வாலிப ஒரு சின்ன வயசில் நான் தவறு செஞ்சிருந்தா கூட
என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து எனக்கு அருளாசி கொடுங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவர் திரும்பி கூட பார்க்கல. உடனே இனியவன் சொல்கிறான், இது என்ன காரணம், இது எங்களுக்கு தெரிஞ்சாகும். நாங்கள் 2 பேர் இருக்கோம், 2 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் அன்பாக பார்க்குறீங்க, அன்பாக பேசுகிறீங்க, நல்லா உபசாரம் பண்ணுறீங்க. அவனும் என் கூட தானே வேலை செய்கிறான், அதனால் இது என்னன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்குறேன். அவன் என்ன தவறு செய்தான் அதை சொல்லுங்கள் அப்படின்னு இனியவன் கேட்குறான். அதுக்கு சித்தர் சொல்கிறாரு, அறிவுடையானுடைய முன்னோர்கள் அரசனாக இருந்தார்கள். அவர்கள் அரசனாக இருந்த பொழுது அந்த குளக்கரை அவங்களுடைய ஆற்றங்கரையில் ஒரு மரம் இருந்தது, மாமரம். நல்லா இனிமையான பழங்களை கொடுக்கக்கூடிய மரம் அது. அந்த மரம் காவல் மரம்னு வச்சுருந்தார் அவங்களுடைய முன்னோர் அரசன். அறிவுடையானுடைய முன்னோர் அரசன். போன பிறவியிலே அவனுடைய முன்னோர் அரசனாக இருந்தார். அவர் அந்த மாமரத்தில் அந்த ஊர்காரங்க யாருமே ஒரு பழத்தை கூட எடுக்கக்கூடாது, ஒரு காயை பறிக்கக்கூடாது. அப்படி பறித்து விட்டால் அதை எடுத்துட்டு திருடான்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டி சிரசாகனை செய்து விடுவார் அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்கிறார். அதனால் அந்த ஊருக்காரங்க அந்த மரத்து பக்கமே போக மாட்டாங்க. எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன, ஆற்றோட தண்ணி அணை பரண்டு ஓடனால் என்ன அப்படின்னு அந்த ஊருக்காரங்க அது எட்டி மரமாக பார்ப்பார்கள், அதை மாமரமாக பார்க்க மாட்டார்கள். அதனால் வெளியூர்லேருந்து ஒரு கன்னி பொண்ணு அது தனியாக அந்த வழியே வந்தது. இந்த ஊருக்கு வரணும், இந்த அரசன் இருக்கிற ஊருக்கு வரணும், அந்த மாமரத்து வழியாக தான் வரணும். அந்த மாமரத்து வழியாக வரும்போது மேற்கு பக்கமாக மாமரம் இருக்குது, கிழக்கு பக்கமாக வழி இருக்குது, அந்த ஊருக்கு போகக்கூடிய வழி. அந்த பொண்ணு வரும்போது நல்லா வெயில் என்பதனால அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது நல்ல கனிந்த ஒரு மாங்கனி தண்ணியில் அடிச்சிட்டு வரும்போது அந்த பொண்ணு பார்த்தது, ஏதோ மாங்கனி தண்ணியில் அடிச்சுன்னு வருது, எங்கேருந்து வருதோ தெரியல சொல்லி அதை ஆசையாக எடுத்துடுது. அதை எடுக்கும்போது இந்த அரசனுடைய காவலாளிகள் பார்த்துட்டாங்க, தண்ணியிலே அடிச்சு போன பார்த்து தான் அது எடுத்துது. அதை சித்தர்களும் பார்க்குறாங்க, ஞானிகளும் பார்க்குறாங்க, புலவர்களும் பார்க்குறாங்க. ஐயோ, இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியாது, வெளியூர் பொண்ணு, ஆனால் தண்ணி ஆற்றுல அடிச்சு போனது தான் எடுத்தது தவிர மரத்துங்கடை போய் எடுக்கலை, மரத்தில் போய் பறிக்கலை அப்படின்னு இவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த காவல்காரன் சும்மா இல்லை, அதை எடுத்துன்னு போய் அரசாங்கிட்ட நிறுத்தலாம். இந்த பாருங்க, கையும் களவுமாக பிடிச்சிட்டோம், ஒரு மாங்கனி இந்த பொண்ணு தண்ணியில் அடித்து எடுத்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா இது தண்ணியில் தான் அடித்து வந்தது தவிர நான் மாமரத்தில் போய் எடுக்கலை, நான் திருடலை, தண்ணியில் அடித்து வந்தது நான் எடுத்தேன், ஆனால் இது இப்படி ஒரு தவறு என்றது எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஏன்னா அது வெளியூர் பொண்ணு. அப்படி சொல்லும்போது இந்த அரசன் என்ன பண்ணான், வரிசை தப்பிய அரசன் அவன் என்ன பண்ணான், இந்த பொண்ணுக்கு சிரசாகனை கொடுங்குறான்ட்டான். இதை கேட்ட உடனே புலவர்களும் சித்தர்களும் மகான்களும் வந்துட்டாங்க கூட்டமாக. என்ன, நீ நீதியாக சிரசாகனை கொடுத்தா அதை ஒத்துக்கோங்க, நீதி இல்லாமல் இது அநீதியாக கொடுக்கறதுனால புலவர்கள் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், அந்த பொண்ணு போய் அந்த மரத்துங்களை எடுக்கலை, மரத்தில் போய் பறிக்கலை, அது குளிக்கிற இடத்துல அதுக்கு நேராக தண்ணியில் அடித்து வந்தது, அதை தான் அந்த பொண்ணு எடுத்ததே தவிர அந்த பொண்ணுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அதை நம்ம குற்றம் சுமத்துவது தவறு. தண்ணியில் அடிச்சுன்னு அது நேராக கடலுக்கு போயிருக்கோம், அது ஏதோ அது கைக்கு வந்ததுனால ஏதோ மாங்கனி வருதுன்னு எடுத்துடுது, அவ்வளோதானே தவிர அது குற்றமற்றவள், அது திருடவில்லை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க, மகான்கள் சொல்கிறாங்க, புலவர்களும் சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் சொல்லியும் அந்த வரிசை தப்பிய மன்னன் கேட்கவில்லை. அதை கேட்காமல் அதை கழுமரத்தில் ஏற்றி சிரசாகனை செய்தான். அந்த பொண்ணு இறக்கும்போது நான் ஒரு தவறும் செய்யவில்லை, எனக்கு இந்த தண்டனை கொடுத்ததுனால 7 பிறவிக்கும் உன்னுடைய வாரிசுகள் பாதிக்கப்பட வேண்டும்
இந்த பாவங்கள் 7 பிறவிக்கு வந்து உனக்கு சேரும், பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த மரத்தில் ஏற்றி அதை உயிரை கொல்லும்போது அது கொடுத்த சாபமானது இந்த அறிவுடையான அந்த வர்க்கத்தில் வந்ததுனால இவனுக்கும் அதில் பங்கு உண்டு, இவனுக்கு அதில் பங்கு இருக்குது. ஆனால் இவன் வந்து என்ன தொட்டான்னா அந்த பாவம் என்னை வந்து சேரும், இவன்கிட்ட நான் பேசினேன்னா அந்த பாவம் என்னை வந்து சேரும். ஆனால் தான் நான் இவனை வந்து பேசாமல் நிறுத்தி வைத்தேன். வேலை செய்யக்கூடாதுன்னு அவனை சொல்ல முடியாது, நல்லா வேலை செய்கிறான். இருந்தாலும் முன்னோர் செய்த தவறானது பின்னோரை தாக்குகிறது. ஒருத்தன் எந்த பிரிவில் தவறு செஞ்சாலும் அவன் செய்கிற தவறானது அவங்களுடைய வம்சாவளிக்கு வந்து சேரும் என்பதுதான் சித்தர்கள் ஞானிகளுக்கு இது தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இவன் அந்த வம்சாவளியில் வந்தவன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, இந்த வரிசை தப்பிய மன்னனுடைய ஆட்சி கடின ஆட்சி, இது கடிகி ஒழிக அப்படின்ட்டாங்க. இப்போ வள்ளல் பெருமாவோட சொல்லுவார், கடினமான ஆட்சி கடிகி ஒழிக. ஏன்னா மக்களுக்கு நீதியான ஆட்சி இருக்கணும். அப்படி நீதியான ஆட்சி இருந்தால் அந்த அரசனுக்காக மாதம் ஒரு மழை பெய்யுமா. வரிசை தப்பாத நீதி மன்னர் நெறியினருக்கு ஒரு மழை. ஆனால் வரிசை தப்பிய மன்னருக்கு வருஷம் ஒரு மழை தான் பெய்யும். அப்போ பஞ்சம் தலை தூக்கி ஆடும். வருஷம் ஒரு மழை பெஞ்சா என்ன பண்ணும், பஞ்சம் அதிகமாகிடும். அப்போ நீதி மன்னர் இருக்கின்ற இடத்துல தான் வந்து செல்வம் கொழிக்கும், மக்கள் செழிப்பாக இருப்பார்கள். இது கொடுங்கோல் ஆட்சின்னு பேர். கொடுங்கோல் ஆட்சி செய்கிறவங்க அரசனாக இருந்தால் அது கடின ஆட்சி, அது கடிகி ஒழிக அப்படின்னு சித்தர்களும் ஞானிகளும் சொல்கிறாங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நாம் இந்த நேர்மையோடு இருந்தோம்னு சொன்னால் நமக்காகவே மாதம் ஒரு மழை பெய்யும். நாம் முன்னோர்கள் நம்ம நீதி மன்னராக இருக்க வேண்டுமே தவிர வரிசை தப்பிய மன்னராக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏதோ எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிப்படுத்துகிறேன். இதில் நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், ஜோதி 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 சிவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன், நீண்டாயில், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், உயர் பதவி, உயர்கல்வி ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.